ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐ ட்ரீம் பேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்மூத் அண்ட் சாஃப்டான ரெட் வெல்வெட் கப் கேக்ஸ். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம். 150 கிராம் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல டார்க்கான கோகோ பவுடர். ரெட் வெல்வெட் கேக்னா ஒரு மைல்டான சாக்லேட் ஃப்ளேவர் கேக். கோகோ பவுடரில் ஆட் பண்ணணும். அதில் வந்து மைல்டான சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இருக்கும் ரெட் வெல்வெட் கேக்கில். ரெட் ஃபுட் கலரிங் மட்டும் சேர்க்கறதுனால அது வந்து ரெட் வெல்வெட் கேக் கிடையாது. ஓகே, இப்போ இது கூட 1/4 TSP பேக்கிங் சோடா, 1/2 TSP பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்ம வந்து கேக்ஸ்க்கு வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா சீவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 70 கிராம்ஸ் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து 10 கிராம்ஸ் ஆஃப் வினிகர் இருக்குது. 70 கிராம்ஸ் ஆஃப் மில்க்குள்ளே 10 கிராம்ஸ் ஆஃப் வினிகர் ஊற்றிட்டு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் மில்க் சேர்க்கறதுனால கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூட ரெட் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம். ரெட் ஃபுட் கலரிங்குள்ளே கொஞ்சமாக இந்த பட்டர் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த பட்டர் மில்க்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் சால்டட் பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட சால்ட் ஆட் பண்ணோம்ல, அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 180 கிராம்ஸ் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் 70 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஹேண்ட் விஸ்க், ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா லைட் அண்ட் க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மூத்தாக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 எக்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த எக் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு எக் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த எக் ஆட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்லாம் நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து 3/4 கப் வினிகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் வினிகர், 1 டீஸ்பூன் வெனிலா, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பட்டர் மில்க் மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பார்ட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரே இதில் ஆட் பண்ணிடாதீங்க, கட்டி கட்டியாக வந்துடும். 3 பார்ட்ஸாக ஆட் பண்ணிக்கணும். இப்போது லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 12 கப் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் இப்போது கப் கேக் லைனர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஓவனை வந்து 170 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ். கப் கேக் ஃபில் பண்ணும்போது கவனமாக ஃபில் பண்ணணும். ஓவர் ஃபில் பண்ணிடக்கூடாது. ஹாஃப்க்கு கொஞ்சம் கூட தான் ஃபில் பண்ணணும். ரொம்ப நீங்கள் வந்து ஓவர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி கீழே வலிஞ்சிரும். எல்லா பேட்டரும் வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கல, அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கப் கேக்லாம் ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், ஹாஃபுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே ஃபில் பண்ணிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிடும். கப் கேக்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இதை வந்து 170 டிகிரியில் 15 to 18 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ண போகிறேன். டூத் பிக் இன்சர்ட் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கப் கேக்ஸை வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். இப்போது நம்ம கப் கேக்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பேக்காக கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு. டூத் பிக் இன்சர்ட் பண்ணி ஒரு கப் கேக்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூத் பிக் வந்து க்ளீனாக வந்துடுச்சுன்னா நம்ம ஓவனை விட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கலர் கூட. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்மூத் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஓகே, கப் கேக்ஸ்க்கு தேவையான க்ரீமை வந்து இப்போ பீட் பண்ணிடலாம். அன்சால்டட் பட்டர் வந்து 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பட்டர் வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஐசிங் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். 145 கிராம்ஸ் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 145 கிராம்ஸ் ஐசிங் சுகரை கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே பீட் பண்ணிட்டீங்கன்னா பறக்கும் ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஐசிங் சுகரில் நிறைய கட்டி இருக்கும். அதனால அதை வந்து நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்படி ஐசிங் சுகர் பண்ணுற வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் பீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் சேர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்படியே 3 பேட்சஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் பிரித்து. ஓகே, இப்போ நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் பேட்சும் ஆட் பண்ணிட்டேன்.
ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து க்ரீம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 85 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டோம் போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க. இப்போ இது கூட வந்து லெமன் ஜூஸ், வெனிலா இது ரெண்டும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக கம்பைன் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே பீட் பண்ண வேண்டாம். உங்களோட க்ரீம் வந்து சாஃப்டாக இருக்குது, பைப்பபிள் கன்சிஸ்டன்சியில் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நாசில் யூஸ் பண்ணி பைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸும் ரெட் வெல்வெட் க்ரம்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த கேக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.